துலாம் ராசிக்காரர்கள்ட்ட பேசுகிறோம் அப்படின்னாலே கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு பேசணும். ஏன்னா எங்கடா மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னு குறைய கண்டுபிடிச்சு குறுக்கு விசாரணை பண்ணுறதுல இவங்கள மிஞ்சிக்க ஆளே கிடையாதுன்னு சொல்லலாம். இல்லை, சில சமயங்களில் இவங்க சாதாரணமாக பேசுறது கூட சத்தமாக பேசுவாங்க. எதுவும் சண்டை தான் போடுறாங்களோ அப்படின்றது கூட தோணும். இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல ஜலராசியில் இருக்கக்கூடிய காரணத்தினாலும் சரி, அதே மாதிரி உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தான அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினாலும் சரி, வெளிநாடு வெளி மாநிலங்களில் வேலை வாய்ப்புகளுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ராசிக்கு 9ஆம் இடத்ததிபதியான புதன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு சிலருக்கு தந்தையாரால் லாபம் அனுகூலம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க எந்த ஒரு விஷயத்தையும் தன்னிச்சையாக முடிவெடுக்காதீங்க. உங்கள் லைஃப் பார்ட்னரோட கலந்து டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுங்க. ஸோ வீண் விவாதங்களை பிரச்சனைகள்லேருந்து தவிர்க்கலாம். ஸோ மேலும் விவரங்களுக்கு ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நண்பர்களே.